பார்க்க முடியல. ஹலோ, என்ன? சரி, நான் இதோ வந்துட்டேன். நில்லுடா. ஆமா, என்ன விஷயம்? எங்க கிளம்பிட்ட நீ? ஆபீஸ்ல ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்குமா, போயிட்டு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். ஆமா, ஏன் உன் முகம் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? நீ எப்படி பத்தியோ அப்படியேதான் இருக்கிற. என்னமோப்பா, உன் பேச்சு நடவடிக்கை எதுவுமே இப்ப சரியில்லை. பார்த்து புத்திசாலித்தனமா நடந்துக்கோ. சரி, நான் பாத்துக்கிறேன், வரேன். இதான் சம்மதி விட. ஆமாண்ணே, இவர்தான் மாப்பிள்ள. மாப்பிள்ள இவர்தான் என் அண்ணன், இவங்க என் அண்ணி. அன்னைக்கு நிச்சயதார்த்தத்துல பாத்தீங்கல்ல நிதிஷ், அவனோட அப்பா அம்மா. இவங்களால நிச்சயதார்த்தத்துக்கு வர முடியாம போயிடுச்சு. அதான் நேர்ல வந்து உங்களை பார்க்கலான்னு வந்திருக்காங்க. அம்மா உள்ளதா இருக்கிறாங்க, நீங்க போய் பாருங்க. நான் ஒரு அர்ஜென்ட் வேலை போயிட்டு டக்குன்னு வந்துடுறேன். கொஞ்ச நகருங்க. என்னங்க இது? நம்ம வந்திருக்கோம், கண்டுக்காம போறாரு. நாம அவர்தான் பார்க்க வந்திருக்கோம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன் இப்படி பார்க்காம போறாரு அவரு? அது அவருக்கு ஏதாவது. நீ ஏன் மாப்பிள்ளை தப்பா நினைக்கிற? நம்ம ஏற்கனவே வரோம் சொல்லியிருந்தா அவர் ப்ரோக்ராம மாத்தி வச்சிருப்பாரு. நம்ம திடீர்னு வந்திருக்கோம், அவருக்கு என்ன முக்கியமான வேலையோ. அதான் மாப்பிள்ளைய பார்த்தாச்சுல்ல, நீ வா. டேய் போலாம்டா. வந்த இடத்துல வாய வச்சுட்டு பேசாம வா. யாரு காயத்ரி இது? இவதான் மாப்பிள்ளையோட அண்ணி. அண்ணியா? ஆமா. இந்த வீட்டு மூத்த மருமகளா? ஆமா. என்ன காயத்ரி இது? வந்தவங்கள வான்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம நம்மள யாரோ மாதிரி பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறா. வாங்க சம்பந்தி, வாங்க. வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்கம்மா, உட்காருங்க உட்காருங்க. என் மருமகளுக்கு நேத்துல இருந்து பல்லு வலி, சரியா பேச கூட முடியல. தமிழ் இப்பதான் ஆபீஸ்க்கு கிளம்பி போனா. வாசல்ல பாத்துட்டு தான் வரும். இவரே அண்ணன், இவங்க அண்ணி. வணக்கங்க. நிச்சயதார்த்த அன்னைக்கு வர முடியாம போயிடுச்சேன்னு ஒரே வருத்தம். அன்னைக்கு கனடால இருந்ததுனால வர முடியல. அந்த நிச்சயதார்த்த ஆல்பம் அது ஆல்பத்தை பார்க்கணுமா? தப்பா எடுத்துக்காதீங்க சம்பந்தி. அது அன்னைக்கு வீட்டுல கரண்ட் போயிடுச்சு. மெழுகுவத்தி ஏத்தி வச்சிருந்தோம். தெரியாதனமா மெழுகுவத்தி ஆல்பத்து மேல விழுந்துருச்சு. ஆல்பம் அப்படியே தீல கருகி. என்ன சம்பந்தி சொல்றீங்க? ஆல்பம் எரிஞ்சு போச்சா? ஆல்பம் எரிஞ்சு போச்சுன்னு இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? அது எவ்வளவு பெரிய அபசகுணம். இவங்களுக்கு இந்த அதிர்ச்சி பத்தாதே. நறுக்குன்னு நாக்க புடுங்கிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டாதானே இந்த அம்மாவோட திமிரு அடங்கும். மாப்பிள்ள இன்னொரு ஆல்பத்துக்கு ஆர்டர் பண்ணிருக்காருன்னு போட்டோகிராஃபர் என்கிட்ட ஆல்பத்தை கொண்டு வந்து கொடுத்தாரு. நாங்க அதை எடுத்துட்டு வந்திருக்கிற விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆல்பம் கூட கார்ல தான் இருக்கு. என்ன சம்பந்திமா இவ்வளவு அதிர்ச்சியான ஒரு தகவலை சொல்லி எங்க மனசையும் கஷ்டப்படுத்திட்டீங்க? ஆல்பம் எரிஞ்ச விஷயம் எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் சைலண்டா இன்னொரு ஆல்பத்துக்கு ஆர்டர் பண்ணீங்களா? என்னங்க அது? நாங்க ஒரு நல்ல விஷயம் சொல்றதுக்காக இங்க வந்தா மூட் அவுட் பண்ணிட்டீங்களே. டேய் விடுடா, இது என்ன தெரிஞ்சு நடந்தது தப்பா? அதுக்கு இல்லனா நல்ல காரியம் நடக்க போற நேரத்துல அதான் விடுங்கறல்ல. இது கவனக்குறைவா நடந்த விஷயம். யாரை குறை சொல்லி என்ன பண்றது? அது ஒண்ணு இல்லம்மா, சாரு மாப்பிள்ளையும் கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்றதுக்கு ஒரு வீடு ஒண்ணு பிரசன்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அதுக்கு ஒரு வீடும் பார்த்து வச்சிருக்கோம். அதான் அந்த வீட்டை உங்களையும் கூட்டு போய் காட்டினா சந்தோஷப்படுவீங்கன்னு உங்களையும் கூட்டு போலாம்னு வந்தோம். நீங்க மனசு எதுவும் வச்சுக்காதீங்க, வாங்க போய் பார்த்துட்டு வந்துருவோம். கிளம்புங்க. அண்ணா, இன்னைக்கு வீடு பார்க்க போக வேண்டாம், நாம கிளம்புவோம். இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். டேய் என்னடா இவ்வளவு தூரம் வந்துட்டு? இல்லண்ணா,
ஆல்பம் எரிஞ்சு போச்சுன்னு கேட்டதுல இருந்து மனசே சரியில்லை. இந்த மனக்குழப்பத்தோட அங்க போக வேண்டாம். வாங்க கிளம்பலாம். சம்மந்தி, ஆல்பம் எரிஞ்சு போனது எங்களுக்கும் மனசுக்கு கஷ்டம்தான். முழுசா எரியல, ஏதோ கொஞ்சம்தான். முழுசா எரிஞ்சானா முக்கா எரிஞ்சானா? அஜாகிரதையா இருந்துட்டீங்க. நீங்க இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாமலே இருந்திருக்கலாம். தேவையில்லாம சொல்லி எங்க மனசையும் கஷ்டப்படுத்தி. காயத்ரி, வா கிளம்பு. இருங்க சம்மந்தி, காஃபி கூட சாப்பிடாம போறீங்க? கொஞ்சம் இருங்க, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கிறோம். வாமா. ஏய் சுதா, வெளியவாடி. ஏண்டி, வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிட்டா உன் வாயில இருக்க முத்து அப்படியே என்ன கொட்டியா போயிடும்? அன்னைக்கு நீ தானே ஆல்பத்தை எரிய வச்ச. ஏண்டி இப்படி ஒவ்வொன்றுத்துலயும் வன்மம் வச்ச மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்க? நாங்க உனக்கு என்னடி பாவம் பண்ணோம்? இது என்ன அநியாயமா இருக்கு? அன்னைக்கு என்னமோ சாரு இந்த வீட்டுக்கு வந்தப்ப நான் பேசுனதுனால பிரச்சனை வந்ததுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு வாங்கன்னு கூப்பிடாதனால பிரச்சனை வந்துரும்னு சொல்றீங்க. நான் பேசினாலும் குத்தமா இருக்கு, பேசலனாலும் குத்தமா இருக்கு. வர வர நீங்க ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க அத்தை. அவங்க ஆல்பத்தை பத்தி வேற ஏதோ பேச வந்திருக்காங்க. உங்களை யாரும் அதுக்குள்ள ஆல்பம் எரிஞ்சு போச்சுன்னு சொல்ல சொன்னது? இதே அவசரத்தை தான் நீங்க எல்லா இடத்துலயும் காட்டுறீங்க. சும்மா ஏன் மேலேயே குத்த சொல்லாதீங்க. ஐயோ, எல்லாம் என் தலை எழுத்து. நான் சொன்ன இன்ஜெக்ஷனே ஃபாலோ பண்ணுங்க. ஓகே டாக்டர். ஆனா வீடு புரியுது டாக்டர். இப்போதைக்கு அந்த இன்ஜெக்ஷன் தவிர ஒரு வழியே இல்லை. நான் சொல்றது செய்யுங்களேன். அந்த பொண்ணு வந்துட்டாங்களா? இல்ல டாக்டர். சரி, நான் என் கேபின்ல இருக்கேன். அந்த பொண்ணு வந்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. Okay, ஓகே. இந்த ஆளு பண்ண அக்கிரமத்துக்கு அந்த பொண்ணு எப்படி வருவா? வர சான்ஸே இல்ல. நீங்களே இப்படி சொல்லிட்டு இருந்தா எப்படி? பொதுவா நம்ம சொசைட்டில எவ்வளவு தப்பு பண்ணவங்களா இருந்தாலும் டெத் பெட்ல இருக்கும்போது அவங்க பண்ண தப்பெல்லாம் மறந்து போய் பரிதாபத்துக்குரியவங்களா ஆயிடுவாங்க. டாக்டர், நீங்க சொல்றது சந்தர்ப்ப சூழ்நிலையில தப்பு பண்ணினவங்களுக்கு வேணா பொருந்தும் டாக்டர். ஆனா இவன் அப்படியா? இவன் பண்ண அநியாயத்தை கேட்டா இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு எனக்கே மனசு இல்ல. இவனால பாதிக்கப்பட்ட பொண்ணு எப்படி வருவா? பணம் இருக்க திமிருல ஓவரா தான் ஆடி இருக்காரு. நீங்க எங்க இருங்க, நான் பெரிய டாக்டர் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன். துளசி இவதான். வந்துட்டியாம்மா? ரொம்ப தேங்க்ஸ்மா. இப்போ நான் சொல்ற மாதிரி பேஷண்ட் கிட்ட நீங்க பேசணும். உங்களுக்கு அவர் மேல நிறைய கோபதாபங்கள் இருக்கலாம். இருந்தாலும் இந்த நேரத்துல அதையெல்லாம் நீங்க மறந்துடணும். அவர் பக்கத்துல போய், சார் உங்களுக்கு ஒண்ணும் இல்லை, நீங்க நல்லா ஆயிடுவீங்க, நான் துளசி பேசுறேன், கண்ணை திறந்து பாருங்க சார்னு அவர் கிட்ட போய் பேசுங்க. எங்க ட்ரீட்மெண்ட்ல இதுவும் ஒரு மெத்தட் தான். இவர் பொழைக்கணும்னு மனசார நினைச்சு ஒரு அஃபெக்ஷனோட பேசினா அதுக்கு கண்டிப்பா பலன் இருக்குன்னு நாங்க நம்புறோம். யோசிக்காதம்மா. ஒரு நாள் ஒருத்தருக்கு உயிர் பிழைக்க செய்ய முடிஞ்ச மருத்துவ உதவியா மட்டும் இதை நினைச்சுக்கோ.
வேற எந்த சஞ்சலமும் உனக்கு வேண்டாம். கடவுளே, இவரை எப்படியாவது உயிர் பழைக்க வச்சிரு. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. சார், நான் துளசி வந்திருக்கேன். சார், நான் துளசி வந்திருக்கேன். சார் எந்திரிங்க சார், நான் துளசி வந்திருக்கேன். சார் எந்திரிங்க சார், நான் துளசி வந்திருக்கேன் சார். கண்ணு முழிச்சு பாருங்க சார், உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க நல்லா இருக்கீங்க. சார், நான் துளசி வந்திருக்கேன் சார். சார் உங்க முன்னாடி தான் நிக்கிறேன் சார். சார் கண்ணு முழிச்சு பாருங்க சார். சார் உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க நல்லாயிட்டீங்க சார். துளசி கேரியான். சார், சார் நான் துளசி வந்திருக்கேன் சார். உங்க முன்னாடி தான் நிக்கிறேன். சார் என்கிட்ட பேசுங்க துளசி சார். அப்படியே கண்டினியூ நான் பண்ணுங்க. துளசி வந்திருக்கேன் சார். சார் எந்திரிங்க சார். சார், சார் கண்ணை திறந்து பாருங்க சார். சார் பேசுங்க சார். சார், சார் நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது இல்ல? சார் என்ன பாருங்க சார். சார், சார் கண்ணை திறந்து பாருங்க சார். நான் துளசி வந்திருக்கேன் சார். சார், சார் நீங்க இப்ப எல்லாரையும் பார்க்கணும். நீங்க எழுந்து என்கிட்ட பேசணும். துளசி நான் சொன்னா கேப்பீங்கல்ல சார்? போதுமா, நீங்க வந்துருங்க. நாங்க பயந்த கண்டிஷன்ல இருந்து இப்போ அவர் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. பிரெயின் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. உடலும் கூடிய சீக்கிரம் நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். இனி கவலை இல்லை. அவர் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடுவார். எங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்துடுச்சு. சார் எப்படியாவது அவரை குணப்படுத்தி பழைய வேலாயுதமா கொண்டு வந்துருங்க. கண்டிப்பாமா. மருத்துவத்தால குணப்படுத்த முடியாத சில வியாதிகளை கூட மனோ தத்துவத்தால கியூர் பண்ண முடியும். நம்ம மனசுக்கு அவ்வளவு வலிமை இருக்கு. இதோ பாருங்க திலகா மேடம், உங்க தம்பியை மறுபடியும் உயிரோட கொண்டு வர போறது மருத்துவம் மட்டும் இல்ல, இவங்களோட மனசும் தான். அதை புரிஞ்சுக்குங்க. சரி, நீங்களாம் கொஞ்சம் வெளியே இருங்க. எப்படிமா உன்னால வர முடிஞ்சது? நாங்க தப்பு பண்ணிருக்கோம். கொஞ்சம் இல்ல, நிறைய பண்ணிருக்கோம். அதுவும் உனக்கு. எல்லாரையும் கேவலமா நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நான் தாமா கேவலப்பட்டு நிக்கிறேன். அந்தஸ்துல நான் பெரியவனா இருக்கலாம். ஆண்டவன் முன்னாடி நீதான் பெரியவன் நிரூபிச்சிட்ட. என் தம்பி கிட்ட நீ பேசினியே, அந்த வார்த்தைகளுக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் ஈடாகாது. எங்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு மருந்து மாத்திரை வேணா வாங்கலாம். இப்ப நீ காட்டின மனுஷ தன்மைய பணத்தால வாங்க முடியாதுமா. இதான் பழி வாங்க சரியான நேரம்னு நினைக்காம என் தம்பி உயிரை காப்பாத்த ஓடி வந்தியே.
குணத்தால நீ பெரியவன் நிரூபிச்சிட்டம்மா. என்னங்க நீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. பழசெல்லாம் மறந்துருங்க. வேலாயுதம் சாருக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டரே சொல்லிட்டாருல்ல, தைரியமா இருங்க. இவன் எங்க வந்தா? இவனாலதான் என் தம்பிக்கு இந்த நிலைமை. ஐயோ இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி உங்க தம்பியை குத்து விளக்கால அடிச்சது இவர் இல்ல. துளசி வேணாம், எதுவும் சொல்ல வேணாம். வேண்டாங்க, இதுக்கு மேலயும் மறைக்க வேண்டாம். அன்னைக்கு மண்டபத்துல உங்க தம்பி என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணும்போது என்னை காப்பாத்திக்கிறதுக்காக நான் தான் உங்க தம்பியை குத்து விளக்கால அடிச்சேன். ஒரு பொண்ணு மேல இந்த பழி வந்துடக்கூடாதுன்னு அவர் அடிச்சதா போலீஸ்ல சொல்லிட்டாரு.